கலை இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி, ஒரு பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்கிற எதிர்க்கட்சி, நீண்ட நாட்கள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டாலும் இன்னைக்கு எதிர்க்கட்சி வாக்குகள், எதிர்ப்பு ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்ய நிறைய பேர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க இங்க. அவங்களுக்கு இது போகும். அப்ப அதிமுக இன்னும் வைப்ரண்டா இயங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக வைப்ரண்டாக தான் இயங்கிட்டு இருக்குது. கடந்த வாரத்தில் பெண்கள் கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்துச்சு சென்னையில். அது அவங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. மதுரை மன்று எல்லா பகுதிகள்லையும் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண்கள் ஆர்ப்பாட்டங்களை. அதனால் அது மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்கள்லேயும் அவங்க தலையிடுறாங்க. தலையிடாமல் இல்லை. எந்த விஷயத்தில் நீங்கள் இந்த கள்ளச்சாராய சாகுகளுக்கு எதிராக கள்ளக்குறிச்சியில் அவங்க நடத்துகிற போராட்டம் தான் ஆளுங்கட்சி கொஞ்சம் அசைய வச்சது. அதில் வேறு யார் அவ்வளோ பெருசாக நடத்திட்டாங்க, நடத்த முடியாது வேறு யாரால். அதே மாதிரி முல்லை பெரியார் காவிரி பிரச்சனை, இப்போ கூட முல்லை பெரியார் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். அது மதுரையில் வந்து முல்லை பெரியார்லேருந்து குடிநீருக்கான திட்டம் ஒன்று, அது மிக பெரிய திட்டம். அது அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது மதுரையில், தினந்தோறும் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் மீடியா வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம். அதுக்கு என்ன காரணங்கள் தெரியல. இல்லை, பொதுவாக எல்லா கேஸையும் மீடியா மேல திருப்புறது திருப்பல வந்து காரணமா இருக்கலாம் சொல்றேன். காரணமா இருக்கலாம்னாலும் இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சிக்கான கொடுக்கக்கூடிய இடம், எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் வந்து மீடியாவில் எல்லா தலைவர்களும் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம், கொடுத்தாங்கன்னா நல்லது தான். அது மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் வந்து அவங்க ஆக்டிவாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க பெரிய அளவுக்கு செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் செயல்படுறாங்க, அதில் யாருமே குறை சொல்ல முடியாது. இப்போ அவங்கள மேலும் முடுக்கி விடுறதுக்கு தான் எடப்பாடி அவர்கள் நேற்று ஒரு ஐடி விங் கூட்டத்தையே நடத்தியிருக்கிறார். அதில் வந்து அவங்க ஏராளமாக செயல்படுறதுனால தான் அதில் பல பேர் மேலே வழக்குகள் வருது, வக்கீல் நோட்டீஸ் வருது, வழக்குகள் வருது. ஏராளமான பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க அதில் அதிமுககாரங்க. அவங்க ஆக்டிவாக செயல்படுறதுனால தான். அது செயல்படலேன்னு சொல்ல முடியாது. அவங்க தொடர்ச்சியாக நடத்தணும், இன்னும் கூடுதலாக நடத்தணுங்கிறது வேறு விஷயம். நான் சொல்லுவேன், சில விஷயம் ஃபார்முலா கார் ரேஸ் நடந்தப்போ அதுக்கான தயாரிப்புகள் 3 நாள் நடந்தப்போ சென்னையில் உள்ள 5-6 மாவட்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு டெய்லி ஒரு மாவட்டம் போய் அங்கே மறியல் பண்ணியிருக்கலாம். அது யாருக்கு தேவை? அது மக்களுக்கு தேவையில்லைன்னு பொதுமக்கள் வந்து அதுலேருந்து விலகி நிற்கிறாங்க. அந்த பிரச்சனையில் நீங்கள் போய் அதை பெருசாக ஆக்கியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அது சில விஷயங்களில் அவங்க செய்யலைங்கிறதும் உண்மை. எல்லாத்துலேயும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவங்க உள்கட்சி பிரச்சனையெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எப்போயோ சால்வ் ஆகிப்போச்சு. அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பு கிடைச்சிருச்சு, அதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக வந்தாச்சு. ஏதோ ஒரு இடத்துல சட்ட ரீதியாக தொடர்ந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதா? அதாவது இவர்கிட்ட தான் இருக்கு சட்ட ரீதியாக. ஆனாலும் இன்னைக்கு பொதுச் செயலாளர், இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த இதெல்லாம் இன்னும் சட்டத்தின் முன்னாடி நீதிமன்றத்தில் தொடர்ந்து இது பேசு பொருள் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அது அந்த கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்லை, அது எப்படி எங்கே பேசப்படுது? சிவில் கோர்ட்டில் தான் பேசப்படுது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் முடிவாகி போச்சு. அங்கே மேலே எங்கேயுமே போக முடியாது. கூரேட்டிவ் பெட்டிஷன் கூட போட முடியாத நிலைமை. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி தான் தேர்தல் ஆணையம் கொடுத்தாங்க அங்கீகாரத்தை. அந்த வழக்கு என்பது கிரிமினல் வழக்காக முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த சிவில் கேஸாக நடந்துகிட்டு இருக்குது. சிவில் கேஸ்லையும் கூட்டணி இன்னைக்கு தேவைப்படுதுல்ல அதிமுகவுக்கு. எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி தேவை. கூட்டணி கண்டிப்பாக தேவை. கூட்டணி இப்போது தீர்மானிக்கப்படாது. கூட்டணி அவங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, திமுக கூட்டணி ரொம்ப பக்காவாக இருக்குது. பல கட்சிகள் இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு வெளியே இருக்கிற கட்சிகள் ரொம்ப குறைவு. அதை வந்து பாமக ஒருத்தங்க இருக்காங்க, பெரிய குறிப்பிட்டு சொல்லணும்னா. வேறு யாரும் பெருசாக தேமுதிக தேமுதிக இவங்களோட இருக்கிறாங்க, அவங்க தொடரும் சொல்லிட்டாங்க. மற்றபடி யார் பெருசாக இருக்கா? பாஜகவோட சேர்றது இல்லைங்கிற முடிவு உறுதியாக எடுத்தாச்சு, இறுதியான முடிவாகி போச்சு. அதனால் அவங்க எந்த கட்சிகள் இருக்காங்க? இப்போ சீமான் தான் நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லி சீமானை அவங்க அப்ரோச் பண்ணி பார்த்துட்டாங்க. விஜய் வந்து அவங்க அப்ரோச் பண்ணலாம், ஒரு வேளை தெரியல எனக்கு என்ன ஆட்டிடியூட். விஜய் வருவாராங்கிறது தெரியல நமக்கு. கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் தேர்தலில் கூட்டணிக்கு வரமாட்டார். தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தேர்தலில் நிற்கிறேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். அந்த மாதிரி வேறு யார் இருக்கா? திமுக கூட்டணியிலேருந்து யாராவது விலகி வந்தால் தான். அதுக்கான உடனடி வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சு. விசிக்கு அதுக்கான கோடு போட்டாங்க, பிறகு ரோடு போடலை, அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. கோடோட நிறுத்திக்கிட்டாங்க. கோடு போட்டாங்களா? ரோடு போடலை.
அந்த அதுக்குள்ளே அவங்க ஏதோ திசை மாறி போயிட்டாங்க. அதனால் அது போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அவங்கெல்லாம் வந்து வர்ற மாதிரிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. காங்கிரஸ் நிச்சயமாக வராது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி என்பதுங்க சிறுபான்மை வாக்குகளையும் இணைத்து இருக்குது. அது அவங்க 2 பேர் இருக்கிறனால சிறுபான்மையினர் கொஞ்சம் அதிகமாக அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி சில அனுகூலங்கள் இல்ல சுகுணா கேட்டார்ல, இப்ப நீங்க அந்த புள்ளிக்கு தான் வரீங்க. ஆனா சுகுணா கேட்டார் இல்லையா, இப்ப வந்து பட்டியலின வாக்குகள் அல்லது வந்து அதுக்குள்ள உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய வாக்குகள், அதுல எடுக்கப்படுகிற ஸ்டாண்டுகள், அல்லது பெண்களுடைய வாக்கு, அதிமுகவுடைய பேஸ் வந்து பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் அது. அப்படி ஒவ்வொரு இப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் இப்படி ஒவ்வொரு, அதாவது எப்படின்னா அந்தந்த வாக்கு வங்கிகளுடைய அடிப்படையிலிருந்து பார்த்தோம்னா அதிமுகவுடைய இன்றைய வாக்கு வங்கி யாருடைய வாக்கு வங்கி அப்படின்னு ஒரு கேள்வியா வைக்கிறார்ல சுகுணா. இத்தனை பேருமே அதிமுகவோட இல்லைன்னா ஒரு தங்களுக்கு எதிரான ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மேலே ஃபோக்கஸ் இல்லாத ஒரு தேர்தலில் அவங்க எப்படிங்க 21% வாங்கினாங்க? இவ்வளோ பேர் யாருமே இல்லைன்னா எப்படி 21% வாங்க முடிச்சு? கிட்டத்தட்ட அவங்க சொந்த வாக்குகள் தானே அது. திமுக என்ன கூட்டணியை வச்சு 26 வாங்கினாங்க. அந்த இந்த எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு 10% வாக்குகளை நாம் இழந்திருக்கோம்னு சொல்கிறார். எதை கம்பேர் பண்ணுறான்னு தெரியல. அது அவங்க வாக்குகள் ஏற்கனவே வாங்கப்பட்ட வாக்குகளா? அது எங்கே இருக்குது, எப்போ வாங்கினதுன்னு தெரியல. 2019 வாங்கினதை பார்க்கும்போது கூடியிருக்கிறாங்க. 2019 வாங்கின வாக்குகளை பார்க்கும்போது திமுக கூட்டணியில் 6.5% வாக்குகள் குறைந்திருக்குது. கமலஹாசன் அங்கே போய் சேர்ந்துருக்கார், அவருடைய 3.5 சேர்த்தா 10% குறைஞ்சிருக்குது. அந்த 10% எங்கே போச்சு? அதான் கேள்வி இன்னைக்கு. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், யாருக்கிட்டையும் பதில் இல்லை. என்ன தெரிஞ்சு பாஜக கமல் வாக்குகள் அப்படின்னு நம்ம அது வந்து எப்படி அதிமுகவோட நீங்க ஆட் பண்ண முடியும்? அதை அதிமுகவுக்கு போகலை, அதான் நான் கேட்குறேன். பாஜகவுக்கு தான் போயிருக்கணுங்கிறேன் நான். 10% வாக்குகள் திமுக கூட்டணியிலேருந்து போயிருக்கு. இவர் இழப்புங்கிறார். எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு தான் 10% இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒப்பீட்டளவில் பார்க்கணும். ஒருவேளை இவர் 2021 தேர்தலில் வாங்கின 33% கணக்கில் வச்சுக்கிட்டு 10% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரா தெரியல நமக்கு. என்ன கூட்டணியில் பெரிய கூட்டணியில் இருந்தாங்க. பிஜேபி மட்டும் இல்லை, பாமக எல்லோரும் இருந்தாங்க. அப்போ வாங்கினதை விட இப்போ கூட வாங்கியிருக்காங்கல்ல. அதோட அந்த விஷயத்தில் அவர் எந்த கணக்கில் 10% சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியலை. இன்னொன்று வந்து ஜெயலலிதா, இபிஎஸ், எம்ஜிஆர்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு என்ன இருக்குது, கரிஷ்மா இருக்குது, அது இவர்கிட்ட இல்லை அப்படி சொல்கிறாரு. கரிஷ்மா காமராஜர்கிட்ட என்ன கரிஷ்மா இருந்துச்சு? கரிஷ்மாங்கிறது வெறும் பர்சனாலிட்டி கிடையாது, பெர்சானிஃபிகேஷன். அரசியலில் பெர்சானிஃபிகேஷன் சொல்லுவேன். காமராஜரை பார்த்தா அவர் ஒரு பெரிய எளிமையானவர், நேர்மையானவர், மக்கள் பணியாளர், தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற இமேஜெல்லாம் அதில் வருது. அவர் இமேஜை பார்த்தாவே நமக்கு அதெல்லாம் வரும். எம்ஜிஆரா வள்ளல் அப்படிலாம் வரும் நமக்கு. எடப்பாடிங்கிறப்ப ஒரு சாமானியர் அப்படிங்கிற இது, ஒரு சின்ன காமராஜர் கூட நான் சொல்லுவேன், ஒரு சாமானியர். அவர் தனக்குன்னு பெருசாக அவர் குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தல. பொலிட்டிக்கல்ல பயன்படுத்துகிற கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து கரிஷ்மாட்டிக் அப்படின்னா தன்னை எலிகண்டாக காமிச்சுக்கிறது மட்டும் கரிஷ்மாட்டிக் இல்லை. அவர்கள் தொண்டர்களோ அல்லது அவர்கள் மக்கள் மீது செலுத்துகிற ஆளுமை தான். அது காமராஜர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க அவரை கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லனே சொல்லிர முடியாது. நீங்க நீங்க அவரை வந்து அந்த அடிப்படையில இருந்துதான் அவர் சுதா, அதனால சுகுணா அதை தான் ரொம்ப தெளிவா வரையறுத்தாரு. நான் கூட அதை வந்து இன்னும் கூட டீகோடிங் பண்ணி கேட்டேன். அவங்க ஒரு ஹைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தானே வந்திருப்பாங்க. நீங்க அந்த புள்ளியில இருந்து பார்க்கும் பொழுது இவர்கிட்ட கரிஷ்மாட்டிக்ங்கிறது எளிய மக்களோட இருக்கிறாருங்கிறத தான் கரிஷ்மாட்டிக்கா பார்க்கணும். ஆனால் அது ஏன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்க ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு தான் நான் கேட்குறேன். 2021 தேர்தலில் 34% வாங்கினது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலையா? அதிமுக வாக்கு வங்கி, அடிப்படை வாக்கு வங்கி. உதாரணமாக பெர்செப்ஷன் பேட்டில் ஒரு கட்சி இல்லாத போது, பெரிய ஒரு டிஃபீட்டை சந்திக்கும் போது அதுக்குடைய என்ன வாக்கு வங்கி நிற்கும் தெரியுமா? அதோட அடிப்படை வாக்கு வங்கி நிற்கணும். அதான் டெஸ்ட்டு. 96 ஜெயலலிதா அம்மா பெரிய தோல்வி சந்தித்தப்ப அவங்களுடைய கிட்டத்தட்ட 25-26% வாக்குகளை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. ராஜீவ் கொலைக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் திமுக பெரிய சரிவை சந்தித்தாலும் 20%க்கு மேலே வாக்குகள் அவங்க வச்சுருந்தாங்க.
ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரென்த். இதுக்கு கீழே ஒரு கட்சி போகும்போது தான் அந்த கட்சியை பற்றி நம்ம வருத்தத்தோட பார்க்கணும். எடப்பாடி அவர்களுடைய தலைமையில கட்சி சொன்னீங்க. அதாவது நீங்க பெர்ஸ்பெக்டிவ் பாலிடிக்ஸ் பத்தி பேசும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி எவ்வளவு ஃபாஸ்டா இயங்குது, ஒவ்வொரு எதிர்வினையா எப்படி கொடுக்கறாங்க, ஒரு ரியாக்ஷனை எப்படி அவங்க கொடுக்கறாங்க, உள்ள அவங்க இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை பத்தி கருத்து அவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாமே முக்கியம். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குதோ அதோட எதிர்க்கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிந்து கொள்றதுங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமான ஒன்று. அதுல சில நேரங்கள்ல அவங்க அதுல செயல்படாம இருக்கிறாங்கிறத சுகுணா சுட்டி காண்பிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் பத்திரிகையில் மாலை முரசு நான் ரெகுலராக பார்க்குறேன். அதில் இபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது கற்று எதிர்வினை ஆற்றுவது தொடர்ந்து வருது. அதில் நம்ம எல்லா பத்திரிகையிலும் பார்க்கலாம். தினமும் அறிக்கை வருது, அவங்க தலைமை அலுவலகத்துல அவர் கொடுக்குறாரு, அவர் வந்து ஏர்போர்ட்ல வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, அல்லது வேற எங்கேயாவது பொது இடங்கள்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அதெல்லாம் நான் கேட்பது, ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இந்த கட்சியுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கள்ளக்குறிச்சி ஏங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், போதைப் பொருள் புழக்கம். இதுக்கு எதிராக அவங்க பெரிய அளவுக்கு போராட்டம். இல்ல கள்ளக்குறிச்சி அட்ரஸ் பண்ண அதே வேகம், கள்ளக்குறிச்சி அட்ரஸ் பண்ண அதே வேகம் மற்ற விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களான்னு இப்ப பட்டியலிட்டார்ல சுகுணா அந்த இடத்துல. நான் சொல்றேன் இந்த விஷயத்துல இந்த தட் இஸ் பாஜக கொண்டு வர சட்டங்களுக்கு எதிராக ஒவ்வொன்றிலையும் அவங்க வினையாற்றுகிறார்கள். ஒரு நாடு ஒரு தேர்தல் விஷயத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நாங்கள் இறுதியாக அந்த ஜேபிசியினுடைய முடிவு வந்த பிறகு நாங்கள் இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம், நாங்கள் இப்போ வாலட்டைலாக தான் இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க, ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இந்த உதாரணத்தை நீங்களே சொன்னதுனால கேட்குறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு பாஜக அதிகமாக பேசுறதுக்கு முன்னாடி அதிகம் பேசிய கட்சி அதிமுக. அது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகிறதுன்னு கம்யூனிஸ்டுகள் பேசினாங்க, காங்கிரஸ் பேசிச்சு, திமுக பேசிச்சு, அதிமுகவும் பேசிச்சு. ஆனால் அதிமுக இன்றைக்கி என்ன நிலை எடுத்திருக்குங்கிறது தான் முக்கியம். நாங்கள் இதில் வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமன் சிவில் சட்டத்திலையும் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டத்தை அவங்க எதிர்த்தாங்க, அது வேறு விஷயம். மக்களவையில் ஓபிஎஸ் பையன் ஆதரிச்சாருங்கிறது. அப்போ அதுதான் அந்த கட்சிக்குள்ளே இருந்த பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, அதனால் அது வந்துச்சு. மற்றபடி அவங்க எல்லாத்துலேயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை இல்லை, இந்த மாநில அரசுக்கு பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது, நீங்கள் பிஎம்சி ஸ்கூலில் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் கொடுப்போங்கிறது, இதெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க. கச்சத்தீவு விஷயத்தில் நீங்கள் யார் அவ்வளோ அவங்களோட யார் எதிர்த்துருக்கிற சொல்லுங்கள். கச்சத்தீவு விஷயத்தில் அவங்க தான் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இன்னைக்கு கூட கேஸ் அவங்க போட்ட கேஸ் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குங்க. நீட்லேயும் அவங்க போட்ட கேஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது.